விஜய் பிடிக்குதுன்னா பனையூர்ல பங்களா இருக்கு, நிறைய ரூம் இருக்கு, போய் படுத்துக்க, நாங்க என்ன கேட்கவா போறோம்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை வந்துட்டு நிறைய பங்களாவுக்கு ரூமுக்கு அனுப்பிதான் இன்னைக்கு இந்த பதவியில இருக்கியாடா? ஏண்டா பொறுக்கி நாயே? 41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? விஜய் கேக்குறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பா தானே? அடிங்கம்மா. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. உங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. உங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம்? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா நேரம் கீழ்ச்சி தொங்க விடல. நான் எங்க ஆத்தாளுக்கே பிறக்கலடா, ஒரிஜினலா சொல்றேன். அப்படியா? அதுல என்னடா பெருமை? இதுல என்ன வேடிக்கைன்னா எனக்கு வருத்தம், அந்த பையனுக்கு 51 வயசு தான் ஆகுது. வயசான காலத்துல சொல்லுவானுங்க திமுகவை அழிப்பேன், ஒழிப்பேன், பள்ளம் தோண்டி புதைப்பேன், விழா எலும்ப முறிப்பேன்னு. அப்படி சொன்னவெல்லாம் சீக்கிரம் செத்து தான் வரல. வெயிட் பண்றாங்க, நான் நேர்ல வரேன்டா. வணக்கம்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஆள் ஒரு ஆளு டிஎம்கேல பெரிய பேச்சாளர்னு கொண்டு வந்து ஒரு மேடையில பேசுறாரு. அடடடா, நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு வாளோட வந்து நிக்குதே. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. டிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு. எப்படி இப்படியா? எப்படி பேசிக்காப்ல? உங்க அம்மாலா, உங்க ஓத்தாலா, கொய்யாலா, எப்படி பேசணும்? ஒரு பேச்சாளர் மாதிரியா பேசுறீங்க? விழுகிற ஓட்டு கூட டிஎம்கேல 1-2-3 ஓட்டு விழுகிற ஓட்டு கூட இந்த மாதிரி ஆளுகளை பேச்சாளர்களை மேலையில வச்சு பெண்கள் கேவலமா பேசுற ஆளுங்க இருந்தா நல்லா போட்டுவாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எப்படி பேசுறாப்லன்னு பாருங்க. விஜய் வீட்டுக்கு அதுக்கு பெண்களை அனுப்பிச்சுடுங்க, அவங்க கட்சிக்கார கூட போங்க. இதே வார்த்தையை நாங்க கேட்டோம்னா எப்படி இருக்கும்? எனக்கு எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன், ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. பெண்களை மதிக்கிறவங்க நாங்க, தாயா நினைக்கிறவங்க. என்ன அந்த பிள்ளை நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ, ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பெண்களை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். பெண்கள் தான் முதல் தெய்வம் எனக்கு. என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. தங்கச்சிகளை வந்து பேசுறதுக்கு நீ யாரு? உன் கட்சிக்காரங்களை பத்தி நாங்க பேசணுமா? பேசுறியா? ஆள் வருது கிருஷ்ண பால இந்த வாயில வருது, எனக்கு அசிங்கமா பேச தெரியும். எனக்கு நல்லா வரும் வேண்டாம் உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. மரியாதையா பேசி பழகு. இதே வந்து தென் மாவட்டத்துல வந்து நீ வந்து பேசி பாரு, உன் கட்சிக்காரங்க டீமே கட்சிக்காரங்களே செருப்பு கொண்டு எடுத்துட்டு ஐயா இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? மொம்மால கோத்தால நின்னுட்டு பேச்சு பாரு, பெண்களை மதிக்க பாருங்க. இதுல வேற பாலிய தொல்லையே நடக்கல, பாலிய தொல்லை நடக்கல, எதுவுமே நடக்கல எங்கேயுமே. முந்தானத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில குப்பமேட்ல வெட்டி வாசப்படியில் மூட்டை மூட்டையா தூக்கி போட்டு போறாங்க. நாசமா போயிருவீங்கடா. தாய் குளத்தை அந்த மாதிரி பேசுனா நாசமா போயிருவீங்கடா. எவனா இருந்தாலும் என் சகோதரியில யார் பேசினாலும் சரி, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நாசமா போயிருவீங்க, நீசமா போயிருவீங்க. பாரு இந்த 2026ல நீங்க நாசமா போயிருவீங்க. வயிறு எரிஞ்சு சொல்றேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இந்த பொதுமக்களும் இந்த பெண்களும் ஓட்டு போட்டதுனாலதான் உனக்கு இந்த பதவி. உன் பொண்ணுக்கு வந்து உன்னை பிடிக்குதுன்னா நீ போயிருவே உன் பொண்ணு கூட. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உன் பொண்டாட்டி பொண்ணை பேசுனா உனக்கு எப்படி கோவம் வருமோ, இதே மாதிரிதான் அவங்க உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களை பேசுறப்ப எல்லாத்துக்குமே கோவம் வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. இவன் பேசுறப்ப உட்காந்து மேடையில சிரிக்கிறாங்க. உங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் இல்ல? இதே பேச்சுதான் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல பேசுறப்ப கரெக்டான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அவனை செருப்ப கழட்டி அந்த இடத்துல அடிச்சிருப்பீங்க. எப்படி நீ பெண்ணு இந்த மாதிரி பேசலான்ட்டு நீங்க தான் பேச விட்டே வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க பேசுன்னு சொல்ல போய் தான் அவன் அந்த அளவுக்கு மேடையில வந்து பேசுறான். புறம்போக்கு நாயெல்லாம் இன்னைக்கு பேசுற அளவுக்கு பெண்களை வந்து இழிவுபடுத்துற அளவுக்கு ஆயிருச்சு. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. கூவத்துல 329 கோடி செலவு பண்ணிருக்கீங்களே, அது வந்து
என்ன மலைச்சு பண்ணிக்கிறிய சொல்லுங்க. எங்க போச்சு அப்படின்னு வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அனசூர் கட்டி முடிச்சா ஊர் கூட தரப்பு சூறு எழுப்பாச்சுன்றா எப்படி கல்ல ஏலே எழுப்புனதா கணக்க காட்டியிருக்கானா. எங்க சார் போச்சு? 329 போயிருக்கு. ஜோக்கே அடிக்கலாம். ஜோக் சொல்ல என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவும் சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு தானே அந்த நிதி ஒதுக்குனீங்க, இல்ல கூவத்துல அந்த காசெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஒதுக்குனீங்களா? எல்லாரும் பேசுற மாதிரி நீங்க பேசாதீங்க. ஓ, நாங்க என்ன பேசணும், எப்படி பேசணும்னு உட்கார்ந்து 1 மணி நேரம் கிளாஸ் எடுங்க. ஏன் தம் கட்டுற சொல்ற இருக்கு பாடி ரிலாக்ஸ் ஆவை. எல்லாரும் கை கட்டி உட்கார்ந்து கேக்குறோம், பதில சொல்லுங்க சார். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இப்ப நான் என்ன சொல்றேன், தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு, தெரியும் இல்லையா? தெரியுது, நீ மூடு. அவருக்கு ஒரு லெட்டர் மட்டும் இந்த அதுக்கு ஒரு ₹1 ஸ்டாம்பை ஒட்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கொடுத்தீங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த எதற்காக மேயர்னு ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? அப்புறம் எதற்காக இந்த காசை கூவ நதியை சீரமைக்கிற காசை அவங்க டீல் பண்றாங்க? எங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ கேட்ட நான் சொல்லணுமா? சண்முகம் அந்த முடிவை நீயே சொல்லு. என்ன கேள்வி கேட்டாலும் நீ போய் ஆர்டிஐல போடு, நீ போய் அங்க கேளு, நீ போய் இங்க கேளு. அப்புறம் எதுக்கு அரசுன்னு நம்ம இங்க அரசு இவங்களுக்கு பதில் அடிக்கிறதுல ஓட்டு போட்ட ஜனங்க கேட்பாங்க சார். அரசு வந்து இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க இயலாது. யாராவது வர சொல்லாமா? அவங்க போய் பதில் சொல்றீங்க. அமெரிக்கால இருந்து ஒரு 4 பேர் அதிகமா பேசுறீங்க, ரொம்ப அதிகமா பேசுறீங்க. என்ன செய்வ என்ன செய்வ தனியாள் பாத்தியா? ஒன்னு புரியுதா? நம்ம ஊர்ல நம்ம கூட்டணியோட எம்பி நம்ம கிட்ட கேள்வி கேட்டாலே நம்ம பதில் சொல்றது இல்ல, அங்க போய் கேளுங்கறோம். உங்க எம்பிக்கு சொல்ல மாட்டீங்க. யாருங்க அவர்? எங்க தயவுல ஜெயிச்சு வந்தவர் அவரு பெரிய படம். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. எங்க தயவுல ஜெயிச்சுட்டு நீ என்னையே கேள்வி கேக்குறியா? உனக்கு அந்த தகுதி இல்ல அப்படின்னு நீங்க அவரை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாத்தையும் சொல்றீங்க. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா நீ சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. ஆமாங்க. அப்புறம் எந்த தைரியத்துல 40 நாங்க ஜெயிச்சோம், 40 நாங்க தான், 40 நாங்க தான் அவங்களையும் உங்களோட சேர்த்து நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தேவையில்லை, கவலைப்படாதீங்க. யாரு சார் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? புரியல, விளக்கமா சொல்லுங்க. நாங்க யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. உங்களுக்கு புரியல. அக்னிஸ்வரன் சார் உங்களுக்கு புரிஞ்சதா? புரியலனா விடுங்க சார். உங்களுக்கு புரிஞ்சதா? அதுவே ராம்பண்ணன் சார் உங்களுக்கு யாருக்கும் புரியல சார். சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியா கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உங்களுக்கு புரியலங்கிறதுக்கா நாங்க என்ன விளக்கி சொல்லுங்க சார். அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை, கால வராதப்பா. சரி இருக்கட்டும். நீங்க பாட்டுக்கு போற போக்குல ஒன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. என்ன போற போக்குல? எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு யார சொன்னீங்க? காங்கிரஸ் தாங்க. அவ்வளவுதான். அது ஏன் சொல்றீங்க? பயமா? ஆமா, நான் ரொம்ப பயந்துவேன், அதனால இவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. சும்மா இருங்க சார்.